அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஸும் சீமானும் என்ன பேசிக்கொண்டார்கள்? சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நட்சத்திர விடுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஓபிஎஸ் அப்படி என்னதான் சீமானிடம் பேசினார் என்று விசாரித்தபோது, சீமானை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரத்தான் ஓபிஎஸ் பேசியதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி சீமானிடம் இது பற்றி பேசியிருப்பதாகவும், நீங்கள் திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்து வருகிறீர்கள், நாங்களும் திமுகவிற்கு எதிராகத்தான் அரசியல் செய்து வருகிறோம், இருவரும் ஒரே கருத்தில்தான் இருந்து வருகிறோம், அப்படி இருக்கும் பொழுது திமுகவை எதிர்க்கும் நாம் திமுகவிற்கு எதிரான வாக்குகளை பிரித்து பெறும் பொழுது திமுகவை வீழ்த்த முடியாது, ஒரே அணியில் இருந்தால் திமுகவை வீழ்த்திவிடலாம், உங்களது நோக்கமும் எங்களது நோக்கமும் ஒன்றே, மேலும் உங்களுக்கு 8% வாக்கு வங்கி உள்ளது, நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு அதிக தொகுதிகளை நாங்கள் ஒதுக்குகின்றோம், மேலும் திமுகவையும் வீழ்த்திவிடலாம் என பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனால் சீமான் அவர்களோ, இல்லை, என்னால் உங்கள் கட்சியின் கூட்டணிக்கு வர முடியாது, ஆனால் உங்களுக்கு மறைமுகமாக எந்த ஆதரவு வேண்டுமென்றாலும் தர நான் தயாராக இருக்கின்றேன், நான் எப்பொழுதும் போல் தனித்து தான் போட்டியிடுவேன், நீங்கள் எந்தெந்த தொகுதிகளில் கேட்டுக்கொள்கிறீர்களோ அந்தந்த இடத்தில் டம்மி வேட்பாளரை போட்டு விடுகிறேன், நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களோடு கூட்டணி வைக்க முடியாது, எங்களது கட்சி கொள்கை சித்தாந்தம் அனைத்தும் வேறு, உங்களோடு கூட்டணி வைத்து விட்டால் இத்தனை நாள் நாங்கள் கடைபிடித்து வந்த அனைத்து கொள்கைகளையும் இழக்க வேண்டி வந்துவிடும், கூட்டணியை ஒருபோதும் நான் ஏற்க முடியாது, அதே சமயத்தில் திரைமறைவில் உங்களுக்கு எது வேண்டுமோ அது செய்து கொடுக்கின்றேன் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. சீமானா இவ்வாறு பேசினார் என்றால் பல ஊடகங்கள் ஆம் என்றுதான் கூறி வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஓபிஎஸ்ஓ திடீரென பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடம், நான் சீமானிடம் பேசுகிறேன், நான் கூறினால் சீமான் கேட்பார், நான் கூறுவதை சீமான் ஏற்காமல் எங்கும் சென்று விட மாட்டார் என்று பேசியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் அதிமுகவின் நிர்வாகிகளும், ஓபிஎஸ் அதிமுகவையே பிரிக்க முடியவில்லை, பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை வழங்கியது, ஆனால் அதிமுகவிலிருந்து பெருவாரியான தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ இவரால் இவரது அணிக்கு கொண்டு வர முடியவில்லை, மேலும் தான் தனி அணி என கூறிவிட்டு தற்பொழுது அதிமுகவில் இணைய உள்ளேன் என்று கூறுகிறார். தனக்கான ஒரு அணியையே உருவாக்க முடியாத இவர் சீமானிடம் பேசி கட்சி கூட்டணிக்கு கொண்டு வந்து விடுவாரா என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டதாகவும், ஆனால் ஓபிஎஸ் அதை பற்றி கவலைப்படாமல் பாரதிய ஜனதா கட்சியிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் இது நடைபெறாது, நாங்கள் ஏற்கனவே பேசிவிட்டோம், இருப்பினும் நீங்கள் கேட்கின்றீர்கள், உங்கள் மன ஆறுதலுக்காக நீங்கள் சென்று பேசி வாருங்கள், சீமான் வந்தால் நல்லதுதான் என கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்புதான் சீமானை சந்தித்து ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு சீமான் வர முடியாது என திட்டவட்டமாக அறிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஓபிஎஸ் எதற்கு சீமானோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? ஓபிஎஸ் அதிமுகவிலும் இல்லை, என்டிஏ கூட்டணியிலும் இல்லை, ஏனெனில் என்டிஏ கூட்டணி அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, ஐஜேகே போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ஓபிஎஸ்ஐ பற்றி அவர்கள் வாய் திறக்கவே இல்லை. ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியவில்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க மாட்டேன் என திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் கட்சியில் இணைவது சாத்தியமே இல்லை. மேலும் கூட்டணிக்கு கூட எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ ஒப்புக்கொள்ள மாட்டேன் என மறுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர் எதற்காக அந்த கூட்டணிக்கு சீமானை அழைத்து வர பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? இது விந்தையிலும் விந்தையாக உள்ளது என பலர் கேள்வி எழுப்பினாலும் கூட, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இறுதி ஆப்ஷன் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் கண்டிப்பாக இந்த அணியில் இடம்பெறுவார். மேலும் அதிமுகவில் அவர் இணைத்து கொள்ளப்படவில்லை என்றாலும் கூட, ஏற்கனவே அவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை பதிவு செய்து வைத்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டது போன்றே ஓபிஎஸ் அனைத்து தொகுதிகளிலும், அதாவது அவரது ஆதரவாளர்களுக்கு வழங்கக்கூடிய தொகுதிகளில் சுயேட்சையாக போட்டியிடுவார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் தான் இருப்பார். அதாவது அதிமுகவை பலப்படுத்த வேண்டும், திமுகவிற்கு எதிரானவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்று கூறி வருகிறார்கள். நன்றி.